எல்லாமே இருக்கு. நான் விஜய்க்கு வந்து என்னைக்கு எதிர்ப்பானாலே கிடையாது. அது வந்து ஒரு ஃபன் வீடியோ, ஃபன் வீடியோ போடுறீங்க, அது சும்மா ஒரு இதா போடுறதுதான். அதை வச்சு உங்களுக்கு ரீச் தான். விஜய் சார் வச்சு எல்லாருக்கும் இப்ப என்ன மாதிரி நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆட்கள் அதை வச்சு பண்ண 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 அதை வச்சு ஒரு 500 ஒரு விளம்பரம், இதை வச்சு ஒரு 500 விளம்பரம், அந்த மாதிரிதான். சும்மாலாம் போட்டு அப்பெல்லாம் இல்ல. இந்த விஜய்க்கெல்லாம் நாங்க அப்பெல்லாம் எதிர்ப்பானாலும் கிடையாதுங்க. எந்த இதுக்குமே எதிர்ப்பானாலும் கிடையாதுண்ணா. புரிஞ்சுட்டு. அப்போ வந்து நீங்க விஜய்க்கு எதிரானது இல்ல, ஒரு ஃபன் வீடியோக்காக தான் போட்டிருக்கீங்க. ஃபன் வீடியோ போட்டிருக்கேன். ஆமா. அதுக்கப்புறம் வந்து இட்லி முன்னேற்ற கழகம் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க. இட்லி முன்னேற்ற கழகம் வணக்கம் சொல்லி போட்டிருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் வருது இட்லி முன்னேற்ற கழகம். இட்லி முன்னேற்ற கழகமா? இட்லி முன்னேற்ற கழகம் எங்கப்பா இருக்கு? கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? நீ கேள்விப்பட்டதா? முன்னேற்ற கழகம் இட்லி கேள்விப்பட்டதா? இல்ல, உண்மையிலே ஐ லவ் யூ இன்னொரு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஐ லவ் யூ அது எனக்கு வரும். ஐட்டம் 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 போட்டிருக்காங்க. அதே ஆள் தான் ஐ லவ் யூ. இங்க வந்து வேற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஈரோட்ல இருந்துலாம் வேற ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க இட்லின்னு என்னன்னு கேட்காங்க. நான் இவங்களுக்கு நான் உள்ள வச்சு விளக்கம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஊசி பாசின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல ஒரு ஆளு. ஊசி பாசி என்ன அர்த்தம்? ஊசி பாசினா நம்ம இந்த ஊசி பாசி அவங்க வைப்பாங்க தெரியுமா? இந்த குறவர்கள்லாம் ஆரம்ப காலத்துல வச்சிருந்தாங்கல்ல, ஊசி பாசி மணி. ஆமா. கம்பேக் எப்பன்னு கேக்குறாங்க. கம்பேக் கம்பேக்னா என்னது? கம்பேக்னா உங்களோட திருப்பி டெலிவிஷன். ஓய் கம்பேக்னாச்சுன்னா அது என்ன இது கேட்காங்க. இந்த லெட்டர் வீடியோ. லெட்டர் வீடியோ இல்லனே. கம்பேக்னா நீங்க மறுபடியும் டெலிவிஷன்ல உங்க ஃபேஸ காட்டணும். கண்டிப்பா வருவேன். ஏன்னா மிக மிக பெரிய டார்ச்சர்ல நான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது மனசுல ஒரு இதா இருந்தேன்னா அதுக்கு நான் வந்து ரெண்டாவது ரொம்ப ஒரு அதை நான் ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும் பார்த்துருங்க. அதனால வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதை வந்து நான் சட்ட ரீதியா பார்த்துட்டேன். அது வந்து கோயிலுக்கு எதிர்ப்பா சொல்றாங்க. நான் கோயிலுக்கு எதிர்ப்பானாலும் கிடையாது. இன்னைக்கு கூட என் பெருமான் முருகப்பெருமான வந்து இன்னைக்கு தரிசனம் மாதிரி என்னைக்கும் கிடைக்கல. என்ன இன்னைக்கு முருகர் கிட்ட உட்கார்ந்து கும்பிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். அது தமிழ் வருடப்பிறப்பு. ஆமா, தமிழ் வருடப்பிறப்பு இன்னைக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப ஒரு தலைவரே நீங்களும் நானும் சேர்ந்து ஓடி போலாமா? ஒருத்தர் உங்களை ஓடி போலாமா? ஓடி போவோம். இந்த கொடைக்கானல்ல இந்த குகை இருக்குல்ல, அங்க போய் ஓடி போய் உள்ளே விழுவுமா? உள்ள விழுந்துட்டு நல்லா விளையாடுவோமா? கிடந்து உள்ள இருந்து கீழே கட் பண்ணிடுவோம் பாத்துக்காமா. வாயில நான் இப்ப கொஞ்சம் அசிங்கமா பேசுற குறைச்சிட்டு இருக்கேன். இல்ல வாயில வேற மாதிரி வரும் எனக்கு. இன்னொரு ஆள் வந்து சீமான் போட்டிருக்காங்க. எனக்கு ஜாமா இருக்கா? தூக்கி காட்டுட்டா தூக்கி பெரிய ஆள் இருக்காங்கப்பா. ஏமா எப்படி இருக்கீங்க? கமெண்ட் போடுறாங்கப்பா. எது ஜாமான் இருக்கா? இருக்குன்னு காட்டு போடுங்க. உனக்கு எப்படி இருக்கு? சிறுசா இருக்கா பெருசா இருக்கா? ஓஜி ஃபாலோவர் தலைவரே லெட்டர் வீடியோ ப்ளீஸ். லெட்டர் வீடியோ கண்டிப்பா போடுறோம் பாருங்க. லெட்டர் வீடியோல நம்ம வேற மாதிரி வரும். லெட்டர் வீடியோல வேற மாதிரி வரும். சில இதெல்லாம் கண்டிப்பா போடுறேன். இப்போ கொஞ்சம் மனசு இதாயிட்டு ரிலீஃப் ஆயிட்டேன். லெட்டர் வீடியோ கண்டிப்பா வரும் பாருங்க. சீமான் பத்தி பேச சொல்லி போட்டிருக்காங்க. சீமான் நான் சீமான பத்தி பேச போனா நீங்க ஒரு டிவிக்கே எதிர்பார்ப்பீங்க. இல்ல கட்சி வேண்டாம். அவங்க நடிப்பு பத்தி இப்போ எல்லைக்கு படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் நடிச்சிருக்காங்க. ஆமா, எல்லைக்கு படத்தை சீமான நடிப்பு எப்படி இருக்கு? நீங்க சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை நான் பாக்கல. ஒரு சில டெய்லரை பார்த்தா அதுல வந்து அண்ணன் வந்து கராத்தெல்லாம் போடுறாங்க. செம்ம சூப்பர். சூப்பரான மாடல். அதுல வந்து அந்த படத்துல நானும் நடிக்க வேண்டியதுதான். ஒரு காலத்தின் சூழ்நிலையால போக முடியாம போச்சு. இல்ல நானும் அதுல சின்ன வந்திருப்பேன். அப்படியா? உண்மையிலேயா? உண்மையிலே போய் டேரக்டரை பார்த்து எல்லாமே பேசிட்டு வாங்கிட்டு நாங்க எல்லாமே முடிச்சுட்டா வந்தோம். போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு. என்ன ஒரு சின்ன இதுல ஆயிட்டு. அதே மாதிரி அஜித் சார் படத்துலயும் இப்படிதான் ஆயிட்டு. நம்மளுக்கு என்னன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு இதா என்னன்னு தெரியல. அஜித் சார் படத்துல இந்த படம் வந்துச்சுல, நம்ம இது துணிவுல அந்த போலீஸ் கேரக்டருக்கு நான் நடிக்க வேண்டியது. நான் 10 நாள் அங்க ட்ரைனிங் எடுத்தேன். போலீஸ் கேரக்டருக்கு அந்த போலீஸ்க்கு அந்த கெட்டப்ப அளவு எல்லாமே எடுத்தாச்சு. அதுல நடிக்க முடியாம போச்சு. 2-3 படம் நடிச்சிட்டு இருக்கேன். இனிமே கண்டிப்பா வரும். இனிமே நான் வந்து வீடியோ போட முடியலன்னு ரொம்ப எனக்கு வீடியோ வந்து தயவு செய்து வீடியோ எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். எனக்கு ரொம்ப மைண்ட் ஒரு அப்செட் இருந்தா வீடியோ போட மாட்டேன். என் கேரக்டர் அப்படிதான். இனிமே லைவ் வருவேன், வீடியோ போடுவேன், லெட்டர் வீடியோ போடுவேன், எல்லா வீடியோ போடுவேன். இனிமே பழைய மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்காக உடனே நீங்க என்ன கமெண்ட் அடிப்பீங்க? உனக்கு வந்து அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுப்பீங்க.
நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து எதுவுமே நினைச்சு பார்க்காத ஆளு. வேற வந்து ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன். அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டானே. அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம், அரசியலே வேண்டாம். யார் சொல்லியிருக்கா? அது மேல போயிட்டு இல்ல, அது அடுத்து பண்ணு. டிவிகேக்கு ஓட்டு போடணும். நீ இருக்கிற ஒரு ஓட்டு நீ யாருக்கெல்லாம் போட சொல்லுங்க. அண்ணாச்சி ரவுடி பேபி சூர்யா கூட ரீல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்காங்க. ரவுடி பேபி சூர்யா கூட ரீல்ஸ் போடுவீங்களா கேட்காங்க. அதெல்லாம் வந்து நான் ஒரு இளமையில இருக்கேன், கிளவியெல்லாம் பேச வேண்டாம். உண்மை, அது கரெக்ட். ஆமா, நான் இளமையில இருக்கேன், கிளவிய கொண்டு நான் ரிலீஸ் பண்ண முடியுமா? அப்படியே வீடியோ போட முடியாது. நான் வந்து இப்போ நீங்க வந்து என்னுடைய வயசுக்கு தக்கன ஆட்களை விட்டு விட்டா வீடியோ போடுவேன். உனக்கு சாதனை வீடியோ போட வேணுமா? உனக்கு சொல்லு. வேண்டானே, சாதனை வேண்டாம். வேணுமாப்பா? வேண்டாம் வேண்டானே. வேணுமா? இல்ல அத்தல அத்தையா உனக்கு என்ன சொன்ன என்ன பண்றமா? சாதனை அத்தை ஆண்டின்னு சொல்லுவானே. இப்ப வீட்டுக்கு போனா உனக்கு வந்து வாத்துக்கறி, அந்த கறி, இந்த கறியில வச்சு தருவா. உனக்கு வேணுமா? வேண்டாது. இல்லன்னா அங்க இப்போ பல ஐட்டங்கள் சாரி சாரி ஐயா இல்ல பல இதுகள் என் கைவசம் இருக்கு. வேணா சொல்லு, நான் உனக்கு தந்துடுறேன். டக்குனு ஐட்டம் வந்துட்டீங்க. ஐட்டம் சொல்லல இல்ல சாரி சாரி. ஏதோ ஒண்ணு இந்த அண்ணன் வராது. இல்ல இவள் நேரம் சும்மா இருந்தாங்க. இந்த ஐட்டம் சொன்ன உடனே அண்ணனுக்கு சிரிப்பா பாருங்க. என்ன சிரிப்பு, என்ன ஒரு ஆனந்தம். ஐட்டம் சொன்ன உடனே ஐட்டங்கிறது வந்து பல சொல்லுக்கு ஈடாகும். ஆமா, ஐட்டங்கிறது வந்து ஒரு பொருளுக்கு தப்பாவும் எடுக்கலாம், தப்பாம வேற விதத்துலயும் எடுக்கலாம். தப்பாம எடுக்கலாமா? அதாவது தப்பா நினைக்காம ஐட்டம்னா பொருட்கள் அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. சரி சரி, திங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் அப்படிங்கிற. இந்த கடனுக்கு கொஞ்சம் திறந்து விடுங்க. வேற சரி நண்பர்களே, இப்ப நாங்க வந்து என்னன்னா இப்ப திருச்செந்தூர்ல தான் இருக்க எல்லாரும். இப்போ நம்ம எங்க போறோம்? ஒரு ஆளை பார்க்க போறோம்ல, ரசிகர் மணியை பார்க்க, தம்பி பார்க்க போறோம். நம்ம மக்கள் ராஜன் வந்திருக்காங்க, அதனால அவங்க கூட வந்து நாங்க எல்லாரும் பார்க்க போறோம். லெட்டர் வீடியோ போடுறோம் பாருங்க. அந்த வே இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்துரும் லெட்டர் வீடியோ. ஆமா, கண்டிப்பா வரும் பாருங்க. இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு வந்து நீங்க கம்பேக் கொடுக்க சொல்லுங்க. கம்பேக் வீடியோ வந்து வெறித்தனமா கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா வேற ரவுண்ட்ல கொடுக்கணும். நான் வேற ஒரு முயற்சியில இருக்கேன். அதனால வந்து யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சிலவங்க சில விஷயம் சொல்றாங்க, எனக்கு எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன். என் மனசுக்கு நான் எது தெளிவுன்னு படுறதோ அதை தான் செய்வேன். பணத்துக்கும் இந்த காசுக்கும் ஆசைப்பட்டு அது போடணும் இது போடணும் இந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. இன்னைக்கு வருஷப்பிறப்புக்கு அதுக்கு எங்க அண்ணன் கூட இருந்து இந்த மாதிரி பேசி வீடியோ அனுப்புனதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அதுக்கு எந்த ஊரு? ஈரோடு தானே? ஈரோடு ஊர் தஞ்சாவூர். சொந்த தஞ்சாவூர் என்ன? சரி, ஈரோடு. நான் ஈரோடுக்கு வருவேன் பாருங்க என்ன. சரி நண்பர்களே, ஓகே, எல்லாத்துக்கும் ரொம்ப லைவ்ல வந்ததுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வாழ்த்துக்கள். மறக்காம தேன் முட்டாய் ஆபீஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஸ்ரீராம் எக்ஸ் டெக் ஃபாலோ பண்ணுங்க. தேன் மிட்டாய் ஆபீஷியல். தேன் மிட்டாயா? எப்படில உங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு புதுசா பேர் வைக்கிய? தேன் மிட்டாயி அது இதுன்னு வைக்கிய. அண்ணே 2K கிட்ஸ்னே, அதான் அப்படிதான் இருக்கு. 2K கிட்ஸா? மண்டே பாப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீராம் எக்ஸ் டெக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, சிலன் அக்கா ஸ்ரீராம் எக்ஸ் டெக். என்னல பேர் வைக்கிய? ஒரு பேரு புரியுத மாதிரி வைங்களே. ஒக்கா மக்கா, சிரியா மக்கா, இல்ல மக்கா பாவல் பண்ணுவாங்க தானே. சரி, ஓகே.